நேசிக்கிற நல்ல தகப்பனே, கேட்கிற யாவருக்கும் ஆண்டவரே நல்ல ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய். எங்களை வழி நடத்துங்கப்பா. நீங்கள் சொல்லுங்கப்பா. மக்களுக்கு இந்த அரை மணி நேரம் இந்த செய்தியை கேட்பதற்கு ஒரு மனதை கொடுங்க தகப்பனே. இதில் என்னதான் சொல்லப்பட போகிறது, இது எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று பார்க்கலாம் என்று இந்த செய்தியை கேட்பதற்கு என் தேவனே நீங்கள் கிருபை செய்யுங்க. இருதயத்தில் வெளிப்படுத்தி காட்டுங்க, கற்றுக் கொடுங்க ராஜா. அடிமையை மறைத்து நீங்கள் பேசுங்க. எல்லா மக்களுடைய கஷ்டங்கள், கடன் பாரங்கள், சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் நீங்கட்டும். தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் காணப்பட ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபை இந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இவர்கள் பிறந்த நாட்கள், திருமண நாட்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. தொழில் வருமானங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. எவ்வளோ பேர் ஆண்டவரே பலவீனத்தில், வியாதியினால் ரொம்ப பயந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்கப்பா. அவங்களுடைய நோய்களை நீக்குங்க ஏசப்பா. ஏசப்பா, நிறைய குடும்பங்களிலே சமாதானம் இல்லாமல் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நீர் சமாதானத்தை கட்டளையிட வேண்டும் ஏசப்பா. பிள்ளைகள் நன்கு படித்து நல்ல மதிப்பெண்களோடு வெற்றி பெறுவதற்கு நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. தகப்பனே, சிறு பிள்ளைகள் நல்ல ஆரோக்கியமாக இருக்க உதவி செய்யுங்க தகப்பனே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. உம்முடைய கருத்திலே ஒப்படைக்கிறேன். நீங்கள் பேசுங்க. இந்த கிராஸ் டிவி ஊழியத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. இங்கே வந்திருக்கிற எங்களையும் நீங்கள் வழிநடத்தி ஆசீர்வதிங்கப்பா. இந்த வார்த்தைகளை உடைய பிள்ளைகளுக்கு பிட்டு கொடுத்து பிரயோஜனமாக இருக்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. நன்றிப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் உங்கள் மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க தந்த இந்த வாய்ப்புக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக ஒரு தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு எனக்கு எந்த குவாலிஃபிகேஷன் கிடையாது. தேவனுடைய மகா பெரிதான ஒரு கிருபை, அவருடைய கிருபை உங்களுக்கு அவருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு நான் எத்தனை நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்குன்னு தெரியாது. இன்றைக்கி நான் உங்களோட ரெக்கார்டிங்கில் பண்ணியிருக்கேன். நாளைக்கு ஒரு நாள் எனக்கு வேறு செய்திக்காக இருக்கும். திங்கக்கிழமையில் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கிராஸ் டிவியில் கொடுக்க போகணுமே, அந்த வாரமானது அதிகமாக அழுத்தும். நான் பெருமைக்காக சொல்லலை, இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுப்பதற்கு தான். அநேகர் இங்கே பார்த்து பயனடைவீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேறு எதற்காகவும் அல்ல. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் ஒன்று தான். நான் இயேசுவினாலும் இந்த வேத வசனத்தினாலும் ஜெபங்களினாலும் நாங்கள் கூடி கூடி ஜெபிக்கிறதுனாலும் ஆலயத்துக்கு செல்வதினாலும் ஷேர் பண்ணுறதுனாலும் வசனத்தை தியானிக்கிறதுனாலும் கண்ட அந்த நன்மைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள மட்டும். அதனால் கர்த்தருடைய வேதம் பிரஸ்தாபமாக வேண்டும். இயேசுவையும் எல்லாரும் கண்டுகொள்ள வேண்டும். இயேசுவினுடைய அன்பு சக்தியையும் மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவரை அறியாதவர்களாக யாரும் இருந்துவிடக்கூடாது என்பது தான். இப்பொழுது உங்களுக்கு என்ன வசனம் கொடுக்க போகிற அப்படின்னா, நீங்கள் நன்கு குடும்பமாய் தேவனை தேட வேண்டும். நீங்கள் தேவனை தேட வேண்டும். 2 நாளாகமும் 12வது அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது செமாயா தீர்க்கதரிசி ரெகொபெயாம் இடத்திற்கு சீஷாக்கின் இடத்திற்கும் எருசலேமிலே வந்து கூடியிருக்கிற யூதாவின் பிரபுக்களிடத்திற்கும் வந்து அவர்களை நோக்கி, நீங்கள் என்னை விட்டுவிட்டீர்கள், ஆகையால் நான் உங்களையும் சீஷாக்கின் கையிலே விழும்படி விட்டுவிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அருமையானவர்களே, மக்கள் அந்த ரெகொபெயாம் காலத்தில் ராஜ்யத்தை திடப்படுத்தும் போது என்ன செய்தாங்க அப்படின்னா, தேவனை விட்டு விட்டார்கள். தேவனை விட்டு விட்டதுனால சீஷாக்கு என்ற இன்னும் ஒரு அரசனிடம் தேவன் அவர்களை கொடுத்து விட்டார். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நீங்கள் கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படியாத சமயங்களில் ஒரு எதிரி கையில் அடிமைத்தனத்துக்குள்ளாக தேவன் ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறார். உங்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளையும் சொல்லலாம், அதுவும் இந்த வேதத்தில் இருக்கிறது. ஆனால் நம்ம போகிற பாதை சரியானதாக இருந்தால்தான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்துவோடு கூட நாம் வாழ்வது ஒருவேளை உங்களுக்கு கடினமாக இருந்தால்
தேவனுடைய அன்பு இல்லை. மனம் போல வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது அங்கேயே சீசாக்கெனும் ஒரு அடிமைத்தனத்தில் ஒப்பு கொடுக்கப்படுகிறதை பார்க்கின்றோம். நாம் நேர்வழியாக நடக்கும்போது அங்கே நமக்கு துன்பம் இல்லை. வேதம் யோபிலே சொல்லுகிறது, உன்னை ஆராய்ந்து உன்னை தோண்டி பார்த்து ஆழமாய் தோண்டி பார்த்தா சுகமாக படுத்து கொள்ளலாம். ஆழமாய் தோண்டி பார்க்கறது என்ன? இருதயத்தின் ஆழத்தில் நாம் செய்கிற தவறுகளினுடைய அந்த பலன் எங்கே போகுது அப்படின்னா இருதயத்துக்கு தான் வருது. அப்போ இருதயத்தில் இறைவன் வாசம் பண்ணக்கூடிய இருதயம் சந்தோஷமாக இருப்பதற்கு இருதயம் சுத்திகரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அது சுத்தமாக இல்லாமல் இறைவன் அங்கே தங்க முடியாது. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? அங்கே தங்க முடியாதனால ஒரு அடிமைத்தனத்துக்கு அவர் ஒப்பு கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12:6 வசனம், அப்பொழுது இஸ்ரவேலின் பிரபுக்களும் ராஜாவும் தங்களை தாழ்த்தி கர்த்தர் நீதி உள்ளவர் என்றார்கள். ஆண்டவர் நம்ம தவறான வழியில் போகிறோம் அப்படிங்கிறத தேவன் கண்டு நம்மை ஒரு அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். அதனால் ஜனங்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, தேவன் நீதி உள்ளவர் என்று சொன்னார்கள். அது 6வது வசனத்தில், அப்பொழுது இஸ்ரவேலின் பிரபுக்களும் ராஜாவும் தங்களை தாழ்த்தி கர்த்தர் நீதி உள்ளவர் என்றார்கள். இதில் மெயினான காரியத்தை இந்த 2 நாளாகமம் 12 அதிகாரத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறது அதிகமான ஒரு தாழ்மையை இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கின்றோம் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த மெசேஜை கேட்கும்போது 2 நாளாகமும் 12வது அதிகாரத்தை எடுத்து வச்சு அதில் நீங்கள் ஆராய்ந்து பார்த்து அந்த மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை கீழ்ப்படியை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்றேன். நான் சொல்லிக் கொடுக்கறது ஒரு இன்ஜினியர் படிப்பை விட மேலானது, ஒரு டாக்டரை விட மேலான ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி தருகின்றேன். மற்றதெல்லாம் இந்த பூமியில் அழிந்து போகும். ஆனால் இந்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு அதன்படி ஜீவிக்க உங்களை ஒப்பு கொடுக்கும்போது நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் ஏசப்பா கூட என்னென்னைக்கு அழியாத நித்திய ராஜ்யத்தில் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தேவன் தருவதற்கு இந்த வார்த்தைகளை இன்றைக்கு கொடுக்கின்றார். நான் எத்தனையோ முறை தற்கொலை செய்வதற்காக நான் பெயர்க்கின்றேன். தற்கொலை செய்வது பாவம் என்றும் அந்த தற்கொலை செய்தால் நரகத்துக்கு போய்விடுவோம் என்ற அந்த ஒரு உணர்வும் அந்த அறிவும் இல்லவே இல்லை. செத்துருவோம், நம்ம சாக போகிறோங்கிற பயமும் கிடையாது. பயம் இருந்தால் யாராவது தற்கொலை பண்ணுவாங்களா? நம்ம செத்தா நரகத்துக்கு போயிடுவோம், நம்ம உயிர் உடனே போயிடுமா அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருந்தால் யாராவது சாவாங்களா? இல்லை நம்ம மருந்து குடிச்சிட்டோம், தலைவுடைய மண்ணெண்ணெயை ஊற்றி தீய வச்சிட்டோம், அப்போ நமக்கு வேதனை இருக்குமே. நம்மளை ஆஸ்பத்திரியில் போட்டிருந்தாங்கன்னா நம்ம சரீரத்தை எல்லாரும் பார்ப்பாங்களே அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குமா? அப்படி பயம் இருந்தால் யாராட்டு தற்கொலை பண்ணுவாங்களா? தற்கொலை பண்ணி இறந்தவங்களை உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற இடத்துல கொண்டு போட்டுருவாங்க. அங்கே எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் உங்களுடைய சரீரத்தை கிழித்து பார்ப்பார்கள். அந்த ஒரு பயம், அசிங்கமாயிருவோமே நம்ம அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தால் யாராட்டு இப்படி ஒரு தற்கொலைக்கு முயற்சி செய்வார்களா? செய்ய மாட்டாங்க. அதே போல் இந்த வேதத்தை கவனமாக வாசித்து இதை கற்றுக்கொண்டால் நீங்கள் அசிங்கப்படாமல் தேவனுடைய ராஜ்யத்தில் என்னென்னைக்கு வாழக்கூடிய இந்த உலகத்திலையும் ஒரு பிரியான வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை. இன்னொன்று உங்களுக்கு சொல்லித்தாரேன், நீங்கள் பரிசுத்தவான்களாக இருந்து நீதிமான்களாக இருந்து வேதத்தின்படி வாழ்ந்தீங்கன்னா, உங்களை நீங்கள் தாழ்த்தி வாழ்ந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட இந்த பூமியில் இருப்பார். நீங்கள் ஆண்டவருடைய கையில் இருப்பீங்க. ஏசப்பா நம்மை ஆற்றுவார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர் தேற்றுவார் என்று தெரியுமா? ஆண்டவர் உங்களை என்கரேஜ் பண்ணுவார்னு உங்களுக்கு தெரியுமா? தட்டி கொடுப்பாரு. ஒன்று, நீ செய்த இந்த ஜெப வாழ்க்கை, இந்த அதிகார தோரணையில் சாத்தானை நீ எதிர்த்து நின்னல, அது கரெக்டு தான் அப்படின்னு அப்படியே தட்டி கொடுப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? பாவம் செய்தால் தப்பு பண்ணிட்டேன்னு உடனே சமாதானத்தை எடுத்துருவார். நமக்கு உடனே என்ன வந்துடும்? பயம் வந்துடும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அந்த ஆண்டவரோடு கூட இயேசுவோடு கூட காண்டாக்டில் இருக்கணும். நீ நல்லது செய்கிறேன்னு செய்துட்டு நீ தீமையை பின்பற்றினால் பின் விளைவு பரிதாபமாக இருக்கும். அதை நாம் நினைக்க வேண்டும். தூத்துக்குடி ஊருக்கு
நான் கல்யாணம் ஆகி வந்து 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகின்றது. 20 வயசில் எனக்கு கல்யாணம் ஆகி இந்த ஊருக்கு நான் வந்தேன். அப்போ இருந்து நான் அநேகரை பார்க்கின்றேன். ஏன்னா நாங்கள் வசிக்கிற ஏரியாவில் காம்பவுண்டு கேம்பஸாக தான் வீடு இருக்கும். தனி வீடுன்னா அது ஒரு பெரிய பணக்காரங்க தான் இருப்பாங்க. மற்றபடி 20 வீடு, 25 வீடு, என்ன 15 வீடு, இப்படியாக அதுக்கு 2 வாசல், சில காம்பவுண்டுக்கு ஒரே வாசல், சில காம்பவுண்டுக்கு 3 வாசல், இப்படி வாசல் உள்ள வீடுகளிலே தான் நாங்கள் குடியிருக்கிறோம். எங்கள் தெருவிலேயே காம்பவுண்டுன்னு இல்லாமல் தனி வீடாக எண்ணிரலாம், அவ்வளோதான். பட் எல்லாமே பெரிய கேம்பஸான வீட்டில் தான் ஜனங்கள் குடியிருக்கிறோம். அப்படிப்பட்ட இடத்துல நம்ம ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். எல்லாரும் நம்மை பார்க்கின்றார்கள். அவர்களுக்கு முன்பாக நாம் ஒரு தாழ்மை உள்ளவர்களாக இருக்கும்போது கர்த்தர் எந்த அடிமைகளிடத்திலும் நம்மை ஒப்பு கொடுக்க மாட்டார். இந்த சீசாக்கு கையில் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து விட்டார். உடனே அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா, எங்களை கர்த்தரை ஒப்பு கொடுத்துட்டாரு, ஆனால் அவர் நீதி உள்ளவர் தான், அவர் பொல்லாதவர் கிடையாது, அவர் நல்லவர் தான், அதனால் நீதி உள்ளவர் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர்கள் என்ன செய்தாங்கன்னா தங்களை தாழ்த்தினார்கள். ஆண்டவரே, நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டோம், நாங்கள் நீங்கள் சொன்னதை கேட்காம போயிட்டோம், இந்த பிரமாணத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளாமல் போயிட்டோம், எங்கள் மேலே தான் தப்பு, அதனால் நீங்கள் எங்களை மன்னிக்க வேண்டும், நாங்கள் குற்றவாளிகள் என்று நம்முடைய சமூகத்துக்கு வருகின்றோம் என்று அறிக்கை செய்யும் போது தேவன் நம்மை தூக்கி விடுவார். நான் நிறையா பேர்கிட்ட பழகியிருக்கேன், பார்த்துருக்கேன். அப்படியா நான் செய்து தப்பு, ஆண்டவரே நீ மன்னிப்பாங்களா, நான் மன்னிப்பு கேட்கணுமே அப்படின்னு சொல்லக்கூடிய நபரை அதிகமாக நான் பார்க்கவில்லை. எல்லாருமே தாங்கள் நீதி உள்ளவர்கள் என்று தான் சொல்லிக்கொண்டு இருக்கின்றார்கள். நான் இதில் வழக்காடுறேன், இது கரெக்ட் தான், நான் இதுக்காக நான் போராடுறேன், இது கரெக்ட் தான், அப்படி தான் சொல்கிறவங்களே நம்ம பார்க்குறோம். அப்படியா அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவான எண்ணத்துக்கு வரக்கூடியவர்களை பார்க்க முடியவில்லை அருமையானவர்களே. ஆனால் சிறு குழந்தைகள் மட்டும்தான் ஒப்புக்கொள்கிறாங்க, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், சாரி எங்களை மன்னிச்சுக்கிடுங்க. நீங்கள் இப்போதை இருக்கிற காலத்தில் நீங்கள் பாருங்கள், யாராவது நான் ஞானம் இல்லாமல் செய்துட்டேனே, நான் அறிவில்லாமல் செய்துட்டேனே, ஐயோ நான் புத்தி இல்லாமல் செய்துட்டேனே, ஐயோ என் ஆண்டவருடைய கிருபை தான் எனக்கு வேணும், நான் சரியான பாதையில் நடக்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியவர்கள் மிக குறைவு அருமையானவர்களே. அதனால் எனக்கு இந்த 2 நாளாகவும் 12 அதிகாரத்தின் முழு அதிகாரத்தையும் பற்றி கற்றுக் கொடுத்தார். ஏனென்றால் இதை நீ சொல்லு, அப்படியாவது ஜனங்கள் தங்களை தாழ்த்துகிறார்களா என்று பார்ப்போம். இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். அவரை போல ஏன் நம்ம தாழ்த்தக்கூடாது? சுயம் என்னும் அரக்கனிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்கள். உங்கள் தலைவன் சுயம் என்ன அரக்கன், அந்த சுயம் நான் எனக்கு என்னல ஏன் இல்லாமல் இப்படி வாழ்ந்தால் நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள். 7வது வசனம் வாசிக்க, அவர்கள் தங்களை தாழ்த்தினதை கர்த்தர் கண்டபோது கர்த்தருடைய வார்த்தை சமாயாவுக்கு உண்டாகி அவர் சொன்னது, அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள், ஆகையால் அவர்களை அழிக்க மாட்டேன், என் உக்கிரம் சீசாக்கை கொண்டு எருசலேமின் மேல் ஊற்றப்படாதபடிக்கு அவர்களுக்கு கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிடுவேன் என்கின்றார் கர்த்தர். அருமையானவர்களே, அவங்க என்ன செய்தாங்க, உடனே தங்களை தாழ்த்தினதை கர்த்தர் கண்டபோது, அப்போ அந்த நாளில் உள்ள அந்த ஜனங்கள் தங்களை தாழ்த்தினதை கர்த்தர் பார்த்தார். அவங்க கற்பனைகளுக்கு விரோதமாக போகும்போது கர்த்தர் கண்டுதான் சீசாக்கின் இன்னொரு அரசன் கையிலே ஒப்பு கொடுத்தார். அவன் அடிமைப்படுத்தினான், அது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ இதுக்கு ஒரே ஒரு வழி என்ன, நம்ம பெருமையை விட்டு இறங்கி நம்மை தாழ்த்த வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நினிவே பட்டணத்தில் அரசன் முதற்கொண்டு அனைவரும் தங்களை தாழ்த்தினார்கள். புசிக்கவில்லை, குடிக்கவில்லை. அவர்கள் இரவும் பகலும் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணின அந்த தாழ்மை தான், வேற அவங்க எதுவுமே செய்யலையே. ஆனால் தேவன் அவர்களை காப்பாற்றினார். அதை அவர் கண்டார். இன்னைக்கு நம்மை காண்கின்றார். அவர் நம்ம பார்க்கலன்ட்டு நம்ம இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கோம், நம்ம இஷ்டத்துக்கு நினச்சிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சமாட்டு நமக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வேண்டும். நீங்கள் இன்றைக்கி கூட நீங்கள் சரியான சமாதானத்தின் வாழ்வு இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களை தாழ்த்துறதில் குறைவுள்ளவர்களாக இருக்கலாமே. ஒருவேளை நீங்கள் உங்களை தாழ்த்தினால் உங்களுடைய காரியங்கள் சக்சஸ் ஆகுமாமே.
யோசித்து நீங்கள் பார்க்கலாமே, ஆண்டவரிடத்தில் நீங்கள் வரலாமே, கொஞ்ச நேரம் அவருக்கு நேரம் கொடுக்கலாமே. செல்லு எவ்வளோ நேரம் பார்க்குறீங்களே, எவ்வளோ நேரம் செல் பார்க்கிங்களே, போய்கிட்டே இருக்க மணிக்கணக்காக. ஏன் நீங்கள் உங்களை தாழ்த்துவதற்கு தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கக்கூடாது? அப்பொழுது சுகமாய் தங்கலாமே, சுகமாய் வாழலாமே, நிம்மதியான வாழ்க்கை தருவாங்களே தேவன். அதனால் சொல்கிறார், அவங்க தாழ்த்தினதை கண்டபோது கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசிக்கு போய் சொல்லுது, அவர்கள் தாழ்த்தினதை கண்டாயா, நான் அவர்களை அழிக்க மாட்டேன், அவர்கள் மேல் உக்கிரம் ஊற்றப்படாதபடிக்கு சீசாக்கை நாம் என்ன செய்யணும், வெளியே வரட்டணும். நான் கொஞ்சம் அவர்களுக்கு சகாயத்தை கட்டளை இடுவேன் அப்படின்ட்டு தேவன் சொல்கிறாங்க. அப்போ தேவன் பார்க்காங்களா இல்லையா? உங்கள் கஷ்டத்தை பார்க்காங்களா இல்லையா? உங்கள் கண்ணீரை பார்க்காங்களா இல்லையா? உங்களை யாரோ உங்களுக்கு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களா, பார்க்காங்களா இல்லையா? உங்களுடைய சரீரத்தில் பலவீனம் வந்து கொண்டே இருக்குத தேவன் பார்ப்பாங்களா இல்லையா? பார்ப்பாங்க, கண்டிப்பாக பார்ப்பாங்க. உங்களுடைய ஒவ்வொரு ஆக்ஷனையும் பார்ப்பாங்க, ஒவ்வொரு செயலையும் பார்ப்பாங்க. நீங்கள் உட்கார்ந்தே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு உங்களோட மனசில் ஒரு ஏவுதல் வருது, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணா என்ன அப்படின்னு வருது. உடனே நீங்கள் இறங்கி அந்த கட்டில் விட்டு இறங்கி, இல்லை அந்த சேரை விட்டு இறங்கி, இல்லை அந்த சோபாவை விட்டு இறங்கி நீங்கள் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே எங்களை கண்ணோக்கி பாருங்க, ஏன்னா நான் இப்போ ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கேன், எனக்கு இப்படி ஒரு சின்ன பலவீனம் இருக்குது, ஆனால் எனக்கு அது பயமாக இருக்குது, நீங்கள் என்னை குணமாக்குங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசிக்கொண்டு அதை அறிக்கை செய்து கொண்டே இருக்கும்போது, அருமையானவர்களே, கர்த்தராகிய ஆண்டவர் அங்கே உங்கள் பக்கமே நின்று உங்களுக்கு உதவி செய்து தூக்கி விடுவார். நாம் அவருடைய பிள்ளை, அப்பாவல்லோ நான் அவருடைய பிள்ளையல்லோ, நம்ம அவருடைய பிள்ளையல்ல. பிள்ளை எப்படி கைவிடுவாங்க? ஆனால் நம்ம தாழ்த்த வேண்டும். ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நிற்பதற்கு எனக்கு எந்த தகுதியுமே கிடையாதுப்பா. நீ தேவாதி தேவன், ராஜாதி ராஜர், வானத்தை பூமியை படைத்தவர், தண்ணி மேலே உட்கார்ந்து இருக்கிறவர், தண்ணியை மடியில் கெட்டுறவர். ஆண்டவர் மரித்தவங்களை பார்த்து பேசினாரு, லாசருவை பார்த்து பேசினாரு, லாசர் எந்திரிச்சு வா. பிரேதத்தை பார்த்து பேசினாருங்க. தலிதாகுமின்னு சிறுவனை பார்த்து, இறந்து போன பெண்ணை பார்த்து பேசினாருங்க. மரித்த வாலிபனை அடக்கம் செய்ய கொண்டு போகும்போது அந்த வாலிபனை பார்த்து, வாலிபனை எழுந்திரு என்று செத்த பிரேதத்தை, செத்த பாடியை, ஒன்றில்லாத பாடியை பார்த்து பேசின ஆண்டவர் சக்தி உள்ளவர். அந்த சக்தி உள்ளவருக்கு முன்பாக அவர் கேட்குறாரு, தன்னைத்தானே தாழ்த்துகிற எவனை உயர்த்த விடுவான்? நீ இப்போ உயர்த்தப்படலையா? உங்களுக்கு கனம் இல்லையா? உங்களுக்கு மரியாதை இல்லையா? உங்களுக்கு மதிப்பு இல்லையா? உங்களுக்கு செல்வம் இல்லையா? நீங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்குள்ள தாழ்மை இல்லை என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். அப்படியே இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் உங்களை தாழ்த்தும் போது அந்த சகலவிதமான பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நீதிமொழிகள் 22:4 சொல்லியிருக்கு, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். எவ்வளோ ஐஸ்வர்யம் கொடுத்தாலும் நீ மாற மாட்ட, ஏன்னா உனக்கு தாழ்மை இருக்குது அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா மதிப்பு, கனம், மதிப்பு, மரியாதை, புகழ் தேடி வரும், ஏன்னா நம்ம கர்த்தருக்கு பயப்படுறோம், நம்மகிட்ட தாழ்மை இருக்குது. அடுத்து சொல்கிறாரு, நீ ஆயுசை பற்றி பயப்படாத, நீ தீர்க்காயுசு. ஆபிரகாம் நல்ல முதிர் வயதில் கல்லறையில் சேர்க்கப்பட்டான். தானியம் ஏற்ற காலத்தில் அம்பாரத்தில் சேருவது போல நல்ல முதிர் வயதில் கல்லறையிலே சேருவீர் என்று யோபுக்கு சொல்லப்பட்டது. அப்படி போல நீ உயிரை குறித்து பயப்படாத, மரணத்தை குறித்து பயப்படாத. இருக்க வேண்டுமானா உன் கணவனை குறித்து, உன் பிள்ளையை குறித்து, உன் மனைவியை குறித்து தீர்க்காயுசு இருக்க வேண்டுமானால் தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள வந்துட்டுன்னா இதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நோய் வர்ற மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணும், எனக்கு கிடையாது, இந்த நோயை என் தேவன் எனக்கு தர மாட்டார் அப்படிங்கிற விசுவாசம் உங்களுக்கு வரும். உங்களுக்கு தாழ்மை இருந்ததுன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்ததுன்னா, வேதத்தின் அடிப்படையில் சொல்லுகின்றேன் அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கை முடிவு வரைக்கும் மகிமை உள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக. அதனால் சொல்கிறேன், அவங்க தாழ்த்தினதை கண்டாயா, அதனால் அவங்களுக்கு நான் கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். 12:12 அவன் தன்னை தாழ்த்தினபடியினால் கர்த்தர் அவனை முழுவதும் அழிக்காதபடிக்கு அவருடைய கோபம் அவனை விட்டு திரும்பிச்சு. யூதாவிலே இன்னும் சில காரியங்கள் சீராயிருந்தது.
ஆண்டவர் சொல்றார், அவன் தன்னை ரெகொபெயாம் தன்னை தாழ்த்தினபடியினால் கர்த்தர் அவனை முழுவதும் அழிக்காதபடிக்கு அவருடைய கோபம் அவனை விட்டு திரும்பிற்று. யூதாவிலே இன்னும் சில காரியங்கள் சீராக இருந்தது. நிறைய காரியங்கள் சீராக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றும் இல்லை, நிறைய காரியங்கள் நம்ம சீராக நடந்து கொண்டிருக்க வேண்டும். நம்ம சில பேர் நல்லா வீடு நல்லா ஒதுங்க வைப்பாங்க, பீரோவில் நல்லா ஒழுங்காக அடுக்கி வைப்பாங்க. இப்போ ஆண்கள்லாம் பேண்ட்டுனா ஒரே கலர் பேண்ட்டை ஒரு இடத்துல, அடுத்த கலர்னால் அப்படி, ஷர்ட்டுனா இப்படி, ஃபுல் ஹேண்டு எப்படி, ஆஃப் ஹேண்டுனா எப்படி வைப்பாங்க, டிஷர்ட்டெல்லாம் ஒரு பக்கமாக வைப்பாங்க, ஏன்னா டை போடணும்னா அதை ஒரு பக்கமாக வைப்பாங்க, கைக்கொட்டையெல்லாம் ஒரு பக்கம் வைப்பாங்க. அதே மாதிரி தான் லேடிஸும் காட்டன் சேரீன்னா அதெல்லாம் ஒரு லைனில் இருக்கும், பட்டு சேரீன்னா அது ஒரு லைனில் இருக்கும், ஏன்னா ஃபேன்சி ட்ரெஸ்ஸுன்னா அது ஒரு லைனில் இருக்கும். எல்லா ஜாக்கெட்டும் எல்லா சேரீயோட வைக்கிறவங்களும் இருப்பாங்க, எல்லா பாவடையும் ஒரே இடத்துல வைக்கிறவங்க இருப்பாங்க. அப்படியே நீச்சு பண்ணுவாங்க, அது அந்தந்த செக்ஷனில் இருக்கும். அப்போ நம்ம எடுக்கும்போது எதனாலும் கரெக்டாக எடுக்கலாம், ஒன்று எடுத்தால் இன்னொன்று உழாது. ஏன்னா நீங்கள் வைக்கிற விதம் அப்படி, நீங்கள் அப்படி நீட்டாக வைப்பீங்களாமா, அப்படி வைக்கும்போது அதனால் பிரச்சனையே இருக்காது. நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், தேடிக்கிட்டு இருக்க வேண்டி இருக்காது. அந்தந்த சேரீயோடு அந்தந்த ஜாக்கெட் இருக்கும், அந்தந்த இன்னர் இருக்கும். அப்படி போல் கர்த்தர் இந்த இடத்துல சொல்கிறாரு, அவனை பார்த்து, உங்களுடைய வீட்டில் உங்ககிட்டையும் சில காரியங்கள் சீராக இருந்தது. ஒருத்தங்களுடைய பீரோவில் திறந்தால் ஜவுளி கடையில் எப்படி அடுக்கி வச்சுருப்பாங்க அதே போல் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் கூட நிறைய காரியங்கள் சீராக இருந்திருக்கிறது. அதையும் தேவன் பார்க்கின்றார். சில காரியங்கள் சீராக இருந்தது, அவன் தன்னை தாழ்த்தினபடியினால் முழுவதும் தேவன் அவர்களை அழிக்கவில்லை என்று பார்க்கின்றோம். நாளிலே நம்மை தாழ்த்துவோம் தேவ சமூகத்தில். ஆண்டவரே, எனக்கு முடியல ஆண்டவரே, நான் உங்களுக்கு பிடிக்காத ஒரு பெருமை உள்ளவனாக இருக்கின்றேனா, பெருமை உள்ளவளாக இருக்கின்றேனா, என்னை மன்னியும் தகப்பனே, என்னை தாழ்த்தும்படிக்கு நான் உடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கின்றேன் என்று சொல்லி நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 நாளாகமும் 15வது அதிகாரம் 1-2. பொழுது தேவனுடைய ஆவி ஓதேவின் குமாரனாகிய அசிரியாவின் மேல் இறங்கினதனால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூத பெஞ்சமின் கோத்திரங்களின் சகல மனுஷரை கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவர்களை விட்டுவிடுகளாயில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஆமாம், இதில் சொல்கிறார், தேவனுடைய ஆவி தீர்க்கதரிசி அசரியாவின் மேலே இறங்கினதுனால ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய், நீங்கள் என்ன செய்யணும், பரிசரை கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார், நீங்கள் அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். அப்போ நம்ம தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாள் இல்லை, நம்ம ஆயுசு வரைக்கும் நம்ம தேவனை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று பார்க்கின்றோம். அப்புறமே என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, 5வது வசனம், அக்காலங்களிலே வெளியே போகிறவர்களும் உள்ளே வருகின்றவர்களுக்கும் சமாதானம் இல்லை, தேசங்களில் குடியிருக்கிற எல்லோருக்கும் மகா அமளி உண்டாயிடுச்சு. ஏன்னா தேவனை தேடுகிறது இல்லாதனால மகா அமளி உண்டாயிற்றாமா. இடுக்கத்தினால் அவர்கள் காணப்பட்டார்களாம். 7வது வசனத்தில், நீங்கள் உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், நீங்கள் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. நீங்கள் என்ன செய்யணும், திடன் கொண்டு இருக்க வேண்டும், உங்கள் கைகளுக்கு பலன் உண்டு, நீங்கள் எல்லாத்தையும் புதுப்பீங்கள் என்கிறார். அவரோடு சஞ்சரித்தவர்களை கூட்டி தேவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரவேலின் திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள். 12வது வசனத்தில் 15-12 பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் தேடுவோம் என்று. 13 சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட கடவன் அப்படின்னு ஒரு ஆணை இடுறாங்க. அதனால எல்லாருமே என்ன செய்தாங்களாமா, கர்த்தரை அதிகமாக தேட ஆரம்பித்தார்கள் இந்த ஆசா காலத்தில். ஏன்னா தேடினால் அவர் நமக்கு தென்படுவார் என்று நான் சொல்லி அவங்க இப்படி பார்க்குறாங்க. அங்கே ஒரு ஆணையை ஏற்படுத்துகிறாங்க, மகா சத்தத்தோடும் கம்பீரத்தோடும். 14 பூரியைகளோடு எக்காலங்களோடு கர்த்தருக்கு முன்பாக நினைச்சுதாங்களாம் ஆணையிட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். 15:8 அது அவரை எல்லாரையும் கூட்டி எல்லாரும் பரிசுத்தம் பண்ணும்படி தேவ சமூகத்துக்கு வருகிறதை நம்ம அங்கே பார்க்கிறோம். 15 இந்த ஆணைக்காக யூத ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள், தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பார பண்ணினார். பார்த்தீங்களா, அப்போ தங்கள் முழு இருதயத்தோடும்
தங்கள் முழு உள்ளத்தோடும் எல்லாரும் கர்த்தரை தேடினபடினால அங்கே தேவன் சமாதானத்தை கட்டளையிட்டார். முழு மனதோடு அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். தேவன் நமக்கு இளைப்பாறுதலை தர முடியும், நம்முடைய பிரச்சனைகளுக்கு முடிவை தர முடியும், நம்மை அவர் காப்பாற்ற முடியும். அவருக்கு அந்த விதமான ஒரு சக்தி இருக்கிறது. அவரை முழு இருதயத்தோடு நாம் தேட வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்த வேண்டும். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லணும் ஒரு ஊழியக்காரங்கிட்ட, இவன் தன்னை தாழ்த்தினதை பார்த்தாயா, இவள் தன்னை தாழ்த்தினதை நீ பார்த்தாயா, அதனால் நான் அவர்களுக்கு சமாதானத்தை கட்டிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்று நமக்காக ஒரு தீர்க்கதரிசன இடத்துல ஆண்டவர் பேச வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். பேசினார் ஆண்டவர் ஈசாக்கு, அவன் என் பிள்ளை, நீ அவனுக்கு விரோதமாக செய்யாத அப்படின்ட்டு. அதே போல் லாபான்கிட்ட பேசினார், யாக்கோப்கிட்ட ஆண்டவர் பேசினார். சரியா? இன்றைக்கி அபிமெலேக்கு ராஜாவோடு பேசினார், பார்வோன் ராஜாட்ட பேசினார், ஆபிரகாமுக்காக ஈசாக்குக்காக எல்லாம் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளோடு கூட பேசினார். என் பிள்ளையை நீ தொடக்கூடாது என்று பேசினார். ஈசாக்கிட்ட அமிலேக்கரோடு பேசினார். இன்றைக்கி ஏன் நமக்காக தேவன், நமக்கு விரோதம் செய்கிறவர்கள் இடத்துல தேவன் பேசுவார். நீங்கள் உங்களை தாழ்த்த வேண்டும். உங்களுடைய காரியம் என்ன? உங்களுடைய காரியம் ஏன் ஜெயம் இல்லை? உங்களுடைய காரியத்தில் ஏன் வெற்றி இல்லை? நீங்கள் உங்களை தாழ்த்தலை. நீங்கள் உங்களுக்காகவே போராடுகிறீர்கள். கர்த்தருடைய நாமத்துக்காக நம்ம போராட வேண்டும். கர்த்தருக்காக நாம் வைராக்கியமாக இருக்க வேண்டும். கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். அதுக்கு நீங்கள் நேரம் கொடுக்க வேண்டும். தேவ சமூகத்தில் நேரம் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் எங்களை ஆசீர்வதி, என்னை நான் தாழ்த்துகிறேன் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். அவர் கொஞ்சம் சகாயத்தை நமக்கு கட்டிடுவார். நெருக்கத்தின் நிலைமையில் வாழ்ந்தாலும் நம்மை உயர்த்த நம்முடைய தேவன் சக்தி வாய்ந்தவராக இருக்கின்றார், உண்மையுள்ளவராக இருக்கின்றார். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. நான் உன் தேவன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஜெபம் செய்வோம். அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே மே துதிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோப்பா. இந்த வார்த்தை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்கள் தங்களை தாழ்த்த வேண்டும். அன்றைக்கு எப்படி அந்த ராஜா ஆண்டவரே ஆசா தகப்பனே தன்னை தாழ்த்தினதை நாங்கள் பார்க்கிறோம். சீசாக்கு கையில் கர்த்தரை ஒப்பு கொடுத்த உடனே அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள். தாழ்த்தும் போது அங்கே ஒரு வெற்றி கண்டோம். ஆண்டவர் நீங்களே சொன்னீங்க, அவர்கள் தங்களை தாழ்த்தினதை கண்டாயா என்று சொல்லி அந்த ஜனத்துக்கு சகாயத்தை கொடுத்தீங்க. அப்பொழுது அவர்கள் குடும்பமாய் முழு இருதயத்தோடு உங்களை தேடும்போது நீர் அவர்களை ஆசீர்வதித்து சத்துருவுடைய கையில் இருந்து விடுதலை கொடுத்து ஆசீர்வதித்தீர். அப்படியே நாங்கள் இந்த நாளிலே முழு இருதயத்தோடு எங்களை தாழ்த்துகிறோம், முற்றிலுமாக எங்களை தாழ்த்துகிறோம். இந்த கர்த்தரில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தி தாழ்மையினால் எங்களை நிரப்பி குடும்பமாக எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, சமாதானத்தை கட்டிட வேண்டும் என்று, யுத்தம் இல்லாத அமெரிக்கையாக இருக்க வேண்டும் என்று, சந்தோஷத்தினால் நிரப்ப வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you.